உங்களுக்கு தெரியுமா? உலகத்திலேயே மிகவும் பழமையான பல்கலைக்கழகங்களில் ஒன்று இந்தியாவில் இருந்தது. உலகத்தின் பல நாடுகளிலிருந்து மக்கள் இங்கே வந்து படித்தார்கள். அவ்வளவு பெரிய அறிவு மையமாக அது இருந்தது. ஆனா ஒரு நாள் அந்த பல்கலைக்கழகம் முழுக்க தீப்பிடித்து எரிந்தது. அந்த தீ மாதக்கணக்காக எரிந்து கொண்டே இருந்தது. ஏன் அப்படி நடந்தது? வாங்க தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு பிரம்மாண்டமான வரலாற்று பயணத்துக்கு போக போறோம். இந்தியாவின் பொற்காலத்துக்கு பயணித்து மனித அறிவாற்றலின் மறக்கப்பட்ட ஒரு மாபெரும் காவியத்தை இந்த விளக்கப்பதிவுல விரிவாக பார்க்க போறோம். சரி வாங்க நேரா விஷயத்துக்கு போயிடலாம். இப்போ பண்டைய உலகின் ஹார்வர்ட் அப்படின்னு சொன்னா உங்க நினைவுக்கு வர்றது எது? ஆக்ஸ்போர்ட், பாரிஸ் மாதிரியான பல்கலைக்கழகங்கள் உருவாவதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே உலகத்தோட தலை சிறந்த அறிஞர்களெல்லாம் காந்தம் மாதிரி ஈர்த்த ஒரு இடம் நம்ம இந்தியாவில இருந்துச்சு. அது எந்த இடம்னு கெஸ் பண்ண முடியுதா? கண்டிப்பா பலரும் சரியா யூகிச்சிருப்பீங்க. அதுதாங்க நாலந்தா பல்கலைக்கழகம். இன்னைக்கு பீகார்ல இருக்கிற இந்த இடம் அந்த காலத்துல உலகத்தோட முதல் முழுமையான உறைவிட பல்கலைக்கழகமா, அதாவது ஒரு ரெசிடென்ஷியல் யூனிவர்சிட்டியா செயல்பட்டு கல்வி முறையிலேயே ஒரு மாபெரும் புரட்சியை ஏற்படுத்துச்சு. இதோட பிரம்மாண்டத்தை நீங்க புரிஞ்சுக்க ஒரு சின்ன டேட்டா சொல்றேன் கேளுங்க. 10,000. ஆமாங்க, ஒரே நேரத்துல 10,000 மாணவர்களும் அவங்களுக்கு பாடம் எடுக்க 2,000 ஆசிரியர்களும் தங்கியிருந்த ஒரு பிரம்மாண்டமான கேம்பஸ் இது. கற்பனை செஞ்சே பார்க்க முடியல இல்லையா? சரி, இதோட ஆரம்பம் எங்கிருந்து வந்துச்சுன்னு நம்ம முதல் பகுதியான இந்தியாவின் பொற்காலத்திலிருந்து பார்க்க தொடங்குவோம். கிபி 5ஆம் நூற்றாண்டுல, அதாவது குப்தர்களோட காலத்துல முதலாம் குமாரகுப்தர் இந்த நாலந்தாவை உருவாக்குறாரு. குப்தர்களோட காலம்னாலே அது இந்தியாவின் கலாச்சார மறுமலர்ச்சியின் பொற்காலம்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் 7ஆம் நூற்றாண்டுல சீன அறிஞர் யுவான் ஷுவாங் இங்க வர்றாரு. 8ஆம் நூற்றாண்டிலிருந்து 12ஆம் நூற்றாண்டு வரைக்கும் பால வம்ச அரசர்களோட தொடர்ச்சியான ஆதரவுல நாலந்தா அதோட உச்சத்தையே தொட்டுச்சு. அடுத்ததா நம்ம 2வது பகுதிக்கு வருவோம். அங்க கேம்பஸ் லைஃப் எப்படி இருந்துச்சு, உலகம் முழுக்க இருந்து வந்த அறிஞர்கள் எப்படி அறிவால் ஒன்றிணைஞ்சாங்கன்னு பார்ப்போம். அந்த காலத்துல சாதாரண கல்வி முறைக்கும் நாலந்தாக்கும் என்னங்க வித்தியாசம்? பொதுவா அப்பெல்லாம் கல்வி முறை ஒரு குறிப்பிட்ட பாடம் அல்லது தனிப்பட்ட குருக்களை சார்ந்தே இருந்துச்சு. ஆனா நாலந்தாவோ பௌத்த மதத்தோட சேர்த்து மருத்துவம், கணிதம், வானியல், லாஜிக்னு 60க்கும் மேற்பட்ட பாடப்பிரிவுகளை கொண்ட ஒரு பிரம்மாண்டமான உலகளாவிய இன்ஸ்டிடியூஷனா செயல்பட்டுச்சு. சரி, இங்க அட்மிஷன் வாங்குறது ஈஸியான்னு கேட்டீங்கன்னா சான்ஸே இல்ல, ரொம்பவே கஷ்டம். மாணவர்கள் மெயின் கேட்டுக்கு வந்ததும் அங்க இருக்கிற துவார பண்டிதர்கள் கிட்ட ரொம்ப கடுமையான வாய்மொழி விவாதங்கள்ல பங்கேற்று ஜெயிக்கணும். இதை தாண்டி வர்ற மிக சிறந்த புத்திசாலி மாணவர்களுக்கு மட்டும்தான் இங்க என்ட்ரியே கிடைக்கும். இந்த கடுமையான அட்மிஷன் முறை நாலந்தாவோட தரத்தை உலகத்துக்கே சொல்லுச்சு. இதனால சீனா, கொரியா, ஜப்பான், திபெத், மங்கோலியா, இலங்கைன்னு பல நாடுகள்ல இருந்து மாணவர்கள் இங்கு படையெடுத்தாங்க. முக்கியமா சீன துறவி யுவான் ஷுவாங் இங்க படிக்கணுங்கிற ஒரே நோக்கத்துக்காக 10,000 கிலோமீட்டர்கள் ரொம்ப ஆபத்தான பயணத்தை மேற்கொண்டு 17 வருஷங்கள் இங்கேயே தங்கி படிச்சார்னு பாத்துக்கோங்களேன். அடுத்ததா பகுதி 3, பண்டைய உலகின் மிகப்பெரிய நூலகமான அந்த உண்மையின் மலைய பத்தி பார்க்கலாம். நாலந்தாவோட இதயமே அதோட நூலகம்தாங்க. தர்மகஞ்ச் அப்படின்னு அழைக்கப்பட்ட இந்த நூலக வளாகத்துக்கு உண்மையின் மலைன்னு அர்த்தம். பல மாடிகளை கொண்ட இந்த பிரம்மாண்டமான கட்டடத்துல லட்சக்கணக்கான ஓலைச்சுவடிகள் பத்திரமா பாதுகாக்கப்பட்டுச்சு. சொல்லப்போனா அன்றைய உலகத்தோட மிகப்பெரிய இன்ஃபர்மேஷன் ஹப் இதுதான். இந்த தர்மகஞ்ச் நூலகத்துல மொத்தம் 3 பெரிய கட்டடங்கள் இருந்துச்சு. ரத்னசாகரா, அதாவது ரத்னங்களின் கடல், ரத்னோதித், அதாவது ரத்னங்களின் சமுத்திரம், அப்புறம் ரத்ன ரஞ்சகா, அதாவது ரத்ன அலங்காரம். இங்க இருந்த தத்துவம், தர்க்கம், ஆரம்பகால ஆயுர்வேத குறிப்புகளை வெளிநாட்டு அறிஞர்கள் கைப்பட நகல் எடுத்து அவங்க ஊருக்கு கொண்டு போனாங்க. இப்படிதான் இந்தியாவோட அறிவு ஆசியா முழுக்க பரவுச்சு. இப்ப நம்ம விளக்க பதிவுல ஒரு சோகமான பகுதிக்கு வந்திருக்கோம். பகுதி 4, துயரமான அழிவு, பொற்காலத்தில் சூழ்ந்த இருள். வரலாற்றுச் சான்றுகள் ரொம்ப தெளிவா ஒரு விஷயத்த பதிவு செய்து, கிபி 1193ஆம் ஆண்டு வாக்குல துருக்கிய தளபதியான பக்தியார் கில்ஜி தலைமையில வந்த படைகள் இந்த வளாகத்தை தாக்கி முழுமையா அழிச்சாங்க. பல நூற்றாண்டுகளா அறிவொளி வீசிட்டு இருந்த ஒரு மாபெரும் கல்வி நிறுவனம் இந்த தாக்குதலால ஒரே அடியில முடிவுக்கு வந்துச்சு. அந்த தாக்குதலோட வீரியம் எப்படி இருந்துச்சுன்னு தெரியுமா? நூலகத்துல இருந்த எண்ணற்ற ஓலைச்சுவடிகள் தீப்பற்றி பல மாதங்களா எரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. இத கேட்கும்போதே நமக்கு பகீர்னு இருக்குல்ல. பல நூற்றாண்டுகளா சேகரிச்சு வச்சிருந்த மனித குலத்தின் மகத்தான அறிவுச் செல்வம் வெறும் சில மாசங்கள்ல சாம்பலானது. வரலாற்றுல நடந்த ஒரு ஈடு இணையற்ற பேரழிவுன்னு தான் சொல்லணும். ஆனாலும் வரையாறு அங்கே முடிஞ்சிடல.
அதனால பகுதி 5 சாம்பலிலிருந்து உயிர்த்தெழுதல் 21ஆம் நூற்றாண்டின் மறுமலர்ச்சியை பத்தி பார்க்கலாம். பல 100 வருஷங்களா மண்ணுக்குள்ள புதைஞ்சிருந்த இந்த இடத்த 19ஆம் நூற்றாண்டுல தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் பழைய சீன பயணிகளோட குறிப்புகளை வச்சு மறுபடியும் கண்டுபிடிச்சாங்க. இன்னைக்கும் நாம பார்க்கக்கூடிய வகையில இருக்கிற இந்த அழகிய செங்கல் இடிபாடுகளுக்கு 2016ல யுனெஸ்கோ உலக பாரம்பரிய களம் அப்படிங்கிற அந்தஸ்து கொடுக்கப்பட்டுச்சு. இப்போ ஒரு அருமையான விஷயத்த சொல்றேன். 17 ஆமாங்க, இந்தியாவோட சேர்த்து ஆஸ்திரேலியா, சீனா, சிங்கப்பூர்னு மொத்தம் 17 நாடுகள் ஒன்னு சேர்ந்து அந்த பழைய நாலந்தாவோட பெருமையை மீண்டும் கொண்டு வர ஒரு சர்வதேச கூட்டணியா இப்ப கைகோர்த்திருக்காங்க. நம்ம டாக்டர் APJ அப்துல் கலாம், அப்புறம் நோபல் பரிசு பெற்ற அமர்த்தியா சென் இவங்களோட பெருமுயற்சியால 2010ல நாடாளுமன்றத்துல ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டு புதிய நாளந்த பல்கலைக்கழகம் மறுபடியும் உருவாச்சு. பழைய கட்டடக்கலையோட இன்ஸ்பிரேஷன்ல நவீன காலத்தோட சுற்றுச்சூழல் மற்றும் கலாச்சார பரிமாற்றங்களை மையமா வச்சு உலகளாவிய சவால்களை தீர்க்கும் விதத்துல இந்த புதிய கேம்பஸ் இப்போ கம்பீரமா செயல்பட தொடங்கியிருக்கு. சரி, இந்த விளக்கப்பதிவோட இறுதிக்கு நாம வந்துட்டோம். ஆனா போறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வியோட நான் உங்களை விட்டுட்டு போறேன். நாளந்தாவோட அழிவு அப்படிங்கிறது வெறும் புத்தகங்களை மட்டுமா எரிச்சது, இல்ல பல நூற்றாண்டுகளோட மனித அறிவாற்றலையா? பண்டைய உலகின் ஹார்வர்டான அந்த பழைய நாளந்தாவிலிருந்து இன்றைய நவீன கல்வி முறை கத்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க சிந்தனைக்கே விட்டுடுறேன். நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் ஐகானை அழுத்துங்கள்.